குட் ஈவினிங் எவ்ரிவன். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ இன்னைக்கு அதாவது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸோட யூனிட் 1 அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சாப்டர் ஜியோமார்ஃபாலஜி சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம். அதில் ஒரு சில அடிஷ்னல் கான்செப்ட், ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா அந்த ஜியோ சிங்க்ளைன் தியரின்றது மட்டும் மிஸ் ஆயிருக்கும். அது ஒரு கொஸ்டினோட சேர்த்து நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஜியோமார்ஃபாலஜி கிளாஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்போ ரீசெண்டாக நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஜியோமார்ஃபாலஜில இருந்து எப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்கன்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஜியோமார்ஃபாலஜி, கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு ஒரு யூனிட்லேயே அடக்கிட்டாங்க. இப்போ ஒரே யூனிட்ல இது எல்லாமே வந்துட்டனால பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்துக்கான வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூணா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸோ தனித்தனி யூனிட்டாக கொடுக்க வேண்டிய அளவுக்கு பெரிய சிலபஸ், ஆனால் அதை ஒரே யூனிட்ல கொடுத்தனால இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஜியோமார்ஃபாலஜியில் கம்மியாக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங். ஏன்னா நம்ம இந்த இடத்துலலாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளோட லீடர் போர்ட்ஸ். ஸோ வெரி ஹாப்பி டு சி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ரியலி வெரி ஹாப்பி. அதே மாதிரி எல்லாருமே கிளாஸஸ் லிசன் பண்ணுற எல்லாருமே டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எவ்வளோ நீங்கள் என்னென்ன கிளாஸஸ்லாம் முடிக்கிறீங்களோ உடனே டெஸ்ட் எழுதிட்டே வாங்க. ஆல்சோ ஐ எம் சீயிங் பழைய கிளாஸஸ்க்கான டெஸ்ட்லாம் இப்போ நிறைய பேர் எழுதிட்டு இருக்கீங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே, ஸோ இதோட லாஸ்ட் டெஸ்ட் நம்ம ஜியோமார்ஃபாலஜியில் நடந்த கடைசி டெஸ்ட் நம்பர் 7க்கு பார்த்தீங்கன்னா லீடர் போர்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் மேம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அபிராமி மேம், அப்புறம் சண்முக செல்வி மேம் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த்ரீ ஆஃப் யூ. இது போக வேற யாரெல்லாம் டெஸ்ட் எழுதுனீங்களோ எல்லாருக்குமே மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா அதாவது டு ஷோ அப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணமோ அதை படிச்சதுக்கு அப்புறம் நான் டெஸ்ட் எழுதி பார்த்துருவேன்றத நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்குற அந்த விஷயமே பெரிய, நீங்க சக்சஸ்க்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிட்டு இருக்கீங்கன்றது அர்த்தம். ஓகே, ஸோ மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மாதிரி ரெகுலரா பண்ணிட்டே வாங்க. ஸோ முன்னாடி எப்பவுமே சொல்ற மாதிரி கன்சிஸ்டன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்க எய்ம் பண்றதுக்கு நோக்கி உங்களை வந்து கூட்டு போகும். ஓகே, ஸோ பி கன்சிஸ்டன்ட், பி அச்சீவர். ரைட்? சரி, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், த மோஷன் ஆஃப் அ lithospheric plate over a hot spot produces a long trail of islands and sunken islands are called அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல ஆக்சுவலா இந்த சிலபஸ் வந்து என்னது, ஓஷனோகிராஃபில வர வேண்டியது தான். ஆனா இப்போ நம்ம தெரிஞ்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லித்தோஸ்பெரிக் பிளேட், ஹாட் ஸ்பாட்ஸ் எல்லாம் வரும்போது இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜியோமார்ஃபாலஜியும் ஓஷனோகிராஃபியும் கொஞ்சம் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல நம்ம எலிமினேட் மட்டும் பண்ண முடியும். இப்போ க்ளோயிங் கிளவுட்ஸ், க்ளோயிங் கிளவுடுன்றது என்னது, இது வந்து ஒரு அட்மாஸ்பரிக் ஃபினாமினான், அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடியது. இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினாமினான லித்தோஸ்பெரிக் பிளேட்டோட சொல்லியிருக்காங்க. அப்போ இது நிச்சயமா கிடையாது. ஓகேவா? கேலரா இது அதர்வைஸ் கால் கால்டராஸ், கேல்டராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம அந்த ஒரு ஒரு எரிமலையோட இந்த இந்த விளிம்பு, இந்த ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேல்டராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவும் கிடையாது. ஏன்னா ஐலாண்ட்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க. அப்புறம் ஃபெல்சிக். ஸோ ஃபெல்சிக்ன்றது என்னது, எவ்வளோ சிலிக்கான் கண்டென்ட் இருக்கோ ஒரு மெட்டமார்பிக் ராக்ல, சாரி ஒரு இக்னிஸ் ராக்ல எவ்வளோ சிலிக்கான் கண்டென்ட் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து அதை வந்து ஃபெல்சிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ கயாட்ஸ்ன்றது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லேண்ட் ஃபார்மை குறிக்கிற ஒரு டேர்ம். ஓகேவா? ஸோ கயாட்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லித்தோஸ்பெரிக் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட்ஸ்பாட் ஓட மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே ஒரு லித்தோஸ்பெரிக் பிளேட்டு இப்படி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிக்கிட்டே வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மூவ் ஆனதுக்கு அப்புறம், ஸோ மோஷன் ஆஃப் அ lithospheric plate over a hot spot produces long trail of islands. Just a minute. Okay. ஓகே, ஸோ இந்த லாங் ட்ரையல் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இப்போ இது எப்படி இருக்கும், இப்போ இந்த லித்தோஸ்பெரிக் பிளேட்டு கீழே நமக்கு மேக்மா வந்து ரைஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ரைஸ் அண்ட் ஃபாலிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ஒரு வேல்கனோ வந்து உருவாகும். ஆனா இந்த
லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆயிட்டே வரனால என்ன ஆகுது, இங்க மேல வந்து இப்போ ஒரு ஓஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஓஷன் தாண்டி இது பாட்டு மூவ் ஆயிடுச்சு. இங்க வந்து நமக்கு இந்த வெண்ட் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ கீழே மேக்மா வந்து வெளியில லித்தோஸ்பியரிக் பிளேட்டை தாண்டி வரக்கூடிய அந்த வெண்ட் வந்து கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி நமக்கு நிறைய ஐலாண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இது ஒரு சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்ஃபேஸை பிரேக் பண்ணி மேலேயும் வந்திருக்கும், அதெல்லாம் ஐலாண்ட்ஸா இருக்கும். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கயாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த தண்ணிக்குள்ளேயே நமக்கு ஓஷனுக்குள்ள சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். அது வந்து வேல்கனிக் ஆரிஜினா இருக்கும். வேல்கனால உருவான அந்த மவுண்டைன் என்ன ஆகுது, கீழே நமக்கு அந்த வெண்ட் வந்து கட் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ஸ்டில்லா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஐலாண்ட்ஸ், சில சங்கன் ஐலாண்ட்ஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கயாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது நம்ம டீட்டெயிலா ஓஷனோகிராஃபில படிப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் நான் முன்னாடி சொன்னது. ஜியோ சிங்க்ளைன் தியரி அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ ஜியோ சிங்க்ளைன் தியரி அப்படின்னா என்னன்னா, அதாவது இது வந்து ஒரு மவுண்டைன் பில்டிங் ப்ராசஸ். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருவோம். ஜியோ சிங்க்ளைன் தியரி அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த ஜியோ சிங்க்ளைன் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா ஜேம்ஸ் ஹால் அப்புறம் டானா அப்படின்ற 2 பேரும் சேர்ந்து தான் ஜியோ சிங்க்ளைன் தியரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாக் ஸ்டீர்ஸ் அப்படின்றவர் இதை வந்து இன்னும் இதை பத்தியான ஸ்டடிஸ் நிறைய பண்ணி இன்னும் மோர் எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேம்ஸ் ஹால் அண்ட் டானா தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஜியோ சிங்க்ளைன் தியரி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜியோ சிங்க்ளைன் அப்படின்றது என்னதுன்னா, அதாவது ஒரு லாங்கு அண்ட் வைடு ஷாலோ டிப்ரெஷன். இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங்கு, வைடு, ஷாலோவா இருக்கும். அதாவது லாங்கா, லாங் அண்ட் வைடா இருக்கா, ஸோ ரொம்ப நீளமா இருக்கா, நீளமா அகலமா இருக்கக்கூடிய ஒரு ஷாலோ டிப்ரெஷன். ஷாலோன்றது என்னது, ஆழம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பள்ளம். இதுல வாட்டர் வந்து இருக்கு, இது ஃபுல்லா வாட்டர் இருக்கு. அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ரிஜிடான மாசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்தை சுத்தி ரிஜிட் மாசஸ் இருக்கு. இதுவும் ரிஜிடா இருக்கு, இதுவும் ரிஜிடா இருக்கு. ஸோ இது இந்த ரிஜிட் மாசஸ் இந்த இன் பிட்வீன்ல நடக்கிற இந்த பள்ளத்துல நிறைய செடிமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. ஸோ இந்த ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகி என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா அது கேரி பண்ணிட்டு வர சில்ட்டோ ராக் பார்ட்டிகல்ஸையோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜியோசிங்க்லைன்ற அந்த பள்ளத்துல சேர்க்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா மேல டெபாசிஷன் நடந்து நடந்து ரொம்ப அழுத்தி மேல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து கீழே ப்ரெஷர்ல அழுத்தி என்ன ஆகுது, கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராக்ஸாவே ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ இந்த ராக்ஸ் என்னது, செடிமெண்டரி ராக்ஸா ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இந்த அந்த வாட்டர் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை தான் நம்ம வந்து ஜியோ சிங்க்ளைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதுல இந்த ஜியோ சிங்க்ளைன் தியரியை வச்சு சில மவுண்டைன் பில்டிங் ப்ராசஸ்லாம் நடக்கும். அது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஃபேஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னதுன்னா லித்தோஜெனசிஸ் அப்படின்னு. இங்க என்னதுன்னா, ஜெனசிஸ்னா என்னது, பர்த். லித்தோ அப்படின்னா ராக். இங்க வந்து ராக் வந்து உருவாகுது. ஓகேவா? ஸோ இப்போ ராக் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஸோ இதை சுத்தி 2 லேண்ட் இருக்கா, இந்த லேண்ட்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸ் செடிமெண்ட்ஸ் என்ன பண்ணும், இங்க நம்ம இந்த டிப்ரெஷன்ல டெபாசிட் பண்ணும். ஸோ அந்த டிப்ரெஷன்ல வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட்ஸ் வந்து டெபாசிட் ஆகி 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 ஒரு செடிமெண்ட்ரி ராக்ஸா வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். ஸோ இப்போ இந்த லேண்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோர் லேண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா கிராட்டோகென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபோர் லேண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா கிராட்டோஜென்ஸ். இப்போ இந்த ஃபோர் லேண்ட்ஸ் இல்ல கிராட்டோஜென்ஸுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த செடிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து சேர்ந்து ஒரு நமக்கு ஒரு ராக் லேயரே பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு லித்தோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஓரோஜெனசிஸ். ஸோ இப்போ நமக்கு நிறைய ராக்ஸ் வந்து செடிமெண்ட் ஆயிடுச்சா, செடிமெண்ட் ஆன ராக்கு இப்போ இந்த கிராட்டோஜென்ஸோ இந்த லேண்டோ இப்போ இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கம்ப்ரஸ் ஆகும்போது என்ன ஆகும், கீழே வந்து நமக்கு செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த செடிமெண்ட்ரி ராக் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே மேலே அது மாதிரி எழும்பும். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபோல்டு மவுண்டைன்ஸாக பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த மாதிரி பள்ளமாக இருக்கிறது 2 பக்கத்துல இருந்து கம்ப்ரெஷன் கொடுக்கறதுனால இப்படி மேலே ரைஸ் ஆகும். ஸோ இதுக்கு பேரு ஓரோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ மேலே நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. ரைஸ் ஆனது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா நிறைய எரோஷன், டெபாசிஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி, ஸோ இப்படி இருக்கிறது நல்ல ஒரு கூம்பு மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு ஒரு ஃபோல்டு மவுண்டைன் சிஸ்டமா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் கிளிப்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த கிளிப்டோஜெனசிஸ் தான் இந்த ஜியோசிங்க்ளைன் தியரியில் இருக்கக்கூடிய கடைசி ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ சரி, இது எப்படி இப்படிதான் வந்து ஃபோல்டு மவுண்டைன்ஸ் உருவாகி இருக்கும் அப்படின்னு யார் சொல்றது, எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிமாலயன் மவுண்டைன்ஸ். எப்படி ஹிமாலயன் மவுண்டைன்ஸும் இந்த ஜியோசிங்க்ளைன் ஆரிஜினா தான் இருந்திருக்கும் அப்படின்றத எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம ஸோ இப்போ இது வந்து யுரேஷியான்னு வச்சுக்கோம், நம்ம இந்தியன் பிளேட். இப்போ இது வந்து மோத போகுது. நடுவில் இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தெத்திசி. இப்போ இந்த இந்தியன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெத்திசி நடுவில் இருக்கு. இது ரெண்டு ரெண்டு பிளேட்டும் வந்து இப்போ வந்து மோத போகுது. இப்போ இந்த தெத்திசியில தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜியோ சிங்க்ளைனா இருந்திருக்கு. ஏன், யுரேஷியால இருக்கிறதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தெத்திசியில தான் பாத்தீங்கன்னா நிறைய செடிமெண்ட்ஸோ, நிறைய அந்த அது பேர் என்ன, இந்த ராக் பார்ட்டிகல்ஸ், செடிமெண்ட்ஸ், சில்ட், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தெத்து தான் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ டெபாசிட் பண்ணி 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 என்ன ஆகுது, தெத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செடிமெண்ட்ரி ராக்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது. அப்போ அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது, ஹிமாலயாஸ் ஃபார்மேஷன் நடக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கு, ஒரு பக்கத்துல இருந்து யுரேஷியன் பிளேட், இன்னொரு பக்கத்துல இந்தியன் பிளேட். இப்போ இந்த மிடில் நமக்கு இது தெத்திசி இருந்திருக்கு. இப்போ இந்த தெத்திசில நிறைய செடிமெண்டேஷன் நடந்து இந்த ரெண்டுமே இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது, மேல கம்ப்ரெஷன்ல என்ன ஆகுது, ஒரு ஃபோல்டு மவுண்டன் கிரியேட் ஆகுது. அப்போ எதை வச்சு இந்த ஜியோசிங்க்ளைன் வந்து ஃபோல்டு மவுண்டைன்ஸ், இப்போ ஜியோசிங்க்ளைன் தியரி வந்து ஃபோல்டு மவுண்டைன்ஸ் ஆரிஜினஸ் சொல்லுதுன்னு எவிடன்ஸ் காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹிமாலயாஸ்ல நிறைய இடத்துல செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து இருக்கு. அது எப்படி அவ்வளோ ஹைட்டா இருக்கக்கூடிய மவுண்டைன்ஸ்ல செடிமெண்ட்ரி ராக் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டினா இருந்திருக்கு. அதுக்கான சொல்யூஷன் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோசிங்க்ளைன் தியரியா இருந்திருக்கு. இப்போ தெத்திசியில டெபாசிட் ஆன ராக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா செடிமெண்டேஷன் ஆகி ஆகி நல்லா ராக் ஆகி, அது மறுபடியும் டியூ டு இந்த மாதிரி ஒரு கம்ப்ரெஷன் என்ன ஆகும், மேல ஃபோல்டு ராக் சிஸ்டமா, ஃபோல்டு மவுண்டைன் சிஸ்டமா உருவாகுது. ஸோ அதனால தான் நம்மளால இந்தியால ஹிமாலயாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக் சிஸ்டம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நம்ம இன்னும் டீடைல்டா இந்தியன் ஜியாகிரபின்னு பார்க்கும்போது ரொம்ப டீடைல்டாவே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்போ ஹிமாலயாஸ்க்கு வந்ததை எவிடன்ஸா வச்சு தான் நம்ம ஜியோ சிங்க்ளைன் தியரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு, இப்ப நம்ம இதுதான் ஹிமாலயாஸ். இப்ப அதர் சைடு என்ன இருக்கு, கிரேட் பிளேன்ஸ் இருக்குமா, கங்கா பிளேன். இப்ப இந்த கங்கா பிளேன்ல அப் டு 8 கிலோமீட்டர் டெப்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா பியோர் அலுவியம் சாயில், அலுவியல் சாயில், அதோட சில்ட், அதுதான் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அப்போ என்ன, என்ன அது, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸ். என்ன எவிடன்ஸ், நமக்கு ஃபோல்டு மவுண்டைன் ஃபார்ம் ஆச்சு. ஃபோல்டு மவுண்டைன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிளேன்ஸ் ஃபார்ம் ஆகல, அதுக்கு முன்னாடில இருந்தே அங்க இருக்கக்கூடிய சாயில் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருந்திருக்கு. இத்தனை வருஷமா, மில்லியன் ஆஃப் இயர்ஸ்ல யூரோப், யுரேஷியாலையும் இந்தியாலையும் இருக்கக்கூடிய, இந்தியன் பிளாக்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸ் தெத்து சீல அதோட டெபாசிஷன் பண்ணி 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 ஓவர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் கம்ப்ரெஷன் ஆகும்போது என்ன ஆகுது, நமக்கு ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகுது. ஹிமாலயாஸோட சவுத்துல இப்போ வரைக்குமே அந்த தெத்துசியில டெபாசிட் ஆன சில்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பார்க்க முடியுது. 8 கிலோமீட்டர் டெப்த் வரைக்கும் இந்த பியோர் அலுவிலியல் சாயில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த தெத்துசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த டெபாசிஷன் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ ஜியோசிங்க்ளைன் தியரியோட ஃபைனல் ஸ்டேஜ் என்னது, கிளிப்டோஜெனசிஸ். ஓகேவா? அடுத்து, ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இந்த கிளாஸ்ல இதே எக்ஸாக்டா இதே இயரை பார்த்தோம்.
விவோ V2142 உங்களோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகே. ஸோ 1963 தான். ஓகேவா? ஸோ வைன் அண்ட் மேத்யூஸ் இந்த மேக்னெட்டிக் சர்வே நடத்தினது வந்து பார்த்தீங்கன்னா 1963ல. ஓகே. அடுத்து ஒரு பிக்கர் சைஸ் ஆஃப் பாட் ஹோல்ஸ் என்னவா இருக்கும்? இந்த மூணுல ட்ரை பண்ணி பாருங்க. எலிமினேஷன் மெத்தட்லயே நம்ம வந்து ஆன்சர் சொல்லிட முடியும். வெரி குட். ஈஸி. இங்க பாருங்க, மேண்டர் லேக்ன்றது என்னது? இது அதர்வைஸ் கால் ஆக்ஸ்போ லேக்னு சொல்லணுமா? ஆக்ஸ்போ லேக் எப்படி உருவாகுதுன்றது நமக்கு தெரியும். அப்புறம் ஸ்ப்ரிங் ஸ்பாட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன, அதாவது ஸ்ப்ரிங்ன்றது என்னது? ஊத்து. இந்த ஊத்து உருவாகக்கூடிய இடம் பாட் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கிடையாது. கிரேட்டர்ன்றது என்னது? இப்போ அஹ், ஒரு மீட்டியார் வந்து ஏர்த்தை வந்து ஹிட் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு கிரேட்டரை உருவாக்கும், ஒரு ஒரு பள்ளத்தை உருவாக்கும். அதுக்கு பேர் கிரேட்டர். அடுத்து பிளஞ்ச் ஹோல்ஸ்ன்றது தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா பாட் ஹோல்ஸோட பிக்கர் சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பிளஞ்ச் ஹோல்ஸ்ன்றது இப்போ இந்த ரிவர் வந்து இப்போ இங்கே வெளியில ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளஞ்ச் பூல்ஸ் இல்லை பிளஞ்ச் ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ ஸோ பிளஞ்ச் பூல்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ ஜியோமார்ஃபாலஜியில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் எனக்கு கிளியரா இல்லை, எனக்கு டவுட்டா இருக்கு, அதை இப்போ எடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அதர்வைஸ் வி கேன் க்ளோஸ் த செஷன். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ண சொல்லி நான் குரூப்லேயுமே கேட்டிருந்தேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. அதை நம்ம மறுபடியும் ரீவிசிட் பண்ணலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா யூ கேன் லீவ். அவ்வளோதான், செஷன் முடிஞ்சிருச்சு.